Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 12th standard maths சமச்சீர் exercise 1.5ல solve the following linear equations Gaussian elimination method பார்க்கலாம். ஸோ Gaussian elimination ditto நம்மளோட ரோ எக்லன் தான். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பார்ப்போம் அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம். சால்வ் வாட் இஸ் த மீனிங்? ஃபைண்ட் த அன்னோன்ஸ், அதாவது அதில் இருக்கிற அல்ஃபபெட்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் சால்வ். அந்த அல்ஃபபெட்ஸ் கால்குலேட் பண்ணால் அந்த இன்வால்வ் இருக்கிற எக்ஸ் ஒய் ஜெட் அந்த அல்ஃபபெட்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு அந்த ஃபைனல் வேல்யூஸ் வந்து ரோ எக்லனில் வந்துருக்காங்க. ரோ எக்லனில் ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு ரேங்கை மட்டும் சொல்லி முடிச்சிருப்போம். ஸோ இங்கே அதுக்கப்புறம் அதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வேல்யூவாக மாற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஸ்டெப்ஸ் கம்மி தான். ஸோ ரோ எக்லன் தான் மெயினாக ஆக்சுவலாக ஜாஸ்தி. சரியா? இந்த சம்மில் ஐ எம் டூயிங் செகண்ட் ஒன். ஓகே, first or second, anyone. So second போடுறேன். So read the question. Second sum, exercise 1.5. 1.5. First left, second. Is it correct? Covered. Here. 4y Second sum. minus 2x plus 2x plus 4y plus 6z mm. is equal to 22. Mm. Next equation 3x Mm. plus 8y Mm. plus 5z Mm. is equal to 27. Mm. Next equation minus x Mm. plus y Minus. x Mm. plus y plus 2z is equal to 2. Here given three equations. So these three equations here given solved by Gaussian elimination method. So Gaussian elimination method na just row echelon form. So row echelon form enna பண்ணுவோம், as usual enna பண்ணுவோம், first equations la the matrix form எழுதுவோம். What is the matrix form? Matrix form is AX equals B. அப்படினா first coefficients என்ன எழுதுறது? A 2 4 6 3 8 5 and then minus 1 1 2 and then என்ன வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கோ அது காலம் மேட்ரிக்ஸ். ரைட் சைடு என்ன இருக்கோ கான்ஸ்டன்ட் வந்து காலம் மேட்ரிக்ஸ். இது A, இது X, இது B. இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய ஸ்டெப். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு எழுதிட்டு AX ஈக்குவல்ஸ் Bன்னு எழுதிடுவோம். இப்போ இதில் இன்வால்வ் ஆக போகிறது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இல்லையா? A, B எழுதுவோம். ஸோ தட் இஸ் A, B ஆகுமெண்டட் இஸ் ரெண்டையும் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி எழுதணும். A and B, that's all. 2 4 6 22. Next 3 8 5 27. Next minus 1 1 2 2. ஸோ இதை ஜஸ்ட் கம்பைண்டாக எழுதுறது தான் ஆகுமெண்டட். இதில் ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அது இல்லைன்னா நம்ம டிவைட் பண்ணியோ இல்லை யாராவது ரோல் இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1 கொண்டு வரணும். அண்ட் தென் எக்லன் ஃபார்மில் இந்த 3 places 0 கொண்டு வரணும். ட்ரையாங்கிள். வாட் இஸ் த 3 places? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் 2, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட். இந்த 3 பிளேஸ் 0, ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1. இதுதான் நம்மளோட எய்ம். ஸோ இந்த எந்த ரோல 1 இருக்கோ நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ரோவை டிவைடட் பை 2 கூட பண்ணலாம். மல்டிபிள்ஸில் இருந்துச்சுன்னா கன்வீனியன்ட்டாக. இப்போ இந்த சம் ஓகேயாக தான் இருக்குது, எதுவுமே ஃப்ராக்ஷன் வராது. ஸோ அதனால் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ரோவை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணும். பட் -1 இருக்கும், மைனஸால் திரும்ப மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதுக்கு இது டிவைட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ இந்த கேஸில் இந்த சம்மில் என்ன நமக்கு கன்வீனியன்ட்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குன்னா நமக்கு ஃப்ராக்ஷன் வராது. ஸோ அப்போ ஈஸி, டிவைட் பண்ணால் போதும், ஒரே ஒரு வேலையில் முடிஞ்சிடும். சப்போஸ் இங்கே எனக்கு ஃப்ராக்ஷன் வரும் மிஸ்னா வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் தேர்ட் எடுத்து ஃபஸ்ட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பட் -1 இருக்கனால அது திரும்ப -1னால ஃபஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணும். ஸோ +1 வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1 இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் பொசிஷனோட 0, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அடுத்த ஸ்டெப் வந்து தேர்ட் பொசிஷனோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அடுத்து தேர்ட் ரோவோட செகண்ட் எலமெண்ட். இந்த இடத்த ஜீரோஸ் கொண்டு வந்துட்டு அவ்வளோதான் சம். ஸோ அது பேர் ரோ எக்லன் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ ரோ ரிடக்ஷன் மெத்தட் ஆல்சோ. ஸோ ரோ ரிடக்ஷன் கேட்டால் முடிக்கக்கூடாது. இது ரோவை நம்ம ரிடக்ட் பண்ணிட்டு வரோம்ல, 0 கொண்டு வந்துட்டு, அதனால தான் அது ரோ ரிடக்ஷன். ஸோ ரோ ரிடக்ஷன் மெத்தட் படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸாக இப்போ எப்படி நீங்கள் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றுறீங்களோ ஃபைனலாக உங்கள்கிட்ட இருக்கிற மேட்ரிக்ஸை ஈக்குவேஷனாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஃபைனலாக இருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு திஸ் அப்படி மாற்றுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ஷனில் லாஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் வந்துடும். 2 0 கண்டிப்பாக இருக்குமா? அப்போ இசட் மட்டும் தான் இருக்கும். இசட் கிடச்சிடும். அது பேர் பேக் சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம். இசட் கிடச்சிடும். இதில் வந்து இது 0 இருக்குன்னா ஒய் இசட் இருக்கும். இந்த இசட்டை இங்கே போடணும். அப்போ ஒய் கிடச்சிடும்.
YZ ரெண்டுமே இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு போனால் XYZ மூணுமே இருக்கும். இப்படி கால்குலேட் பண்ணி தான் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஸோ டிவைடட் பை ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் சிம்பிள் இது. ஸோ டிவைடட் பை என்ன பண்ண போகிறோம்? R1 implies R1 divided by 2. என்ன பண்ணுறோமோ அந்த ரோக்கு நேராக எழுதணும் அந்த ரீசன்ஸ். இந்த ரீசன்ஸ் இல்லைனா மார்க் கிடையாது. ஏன்னா இது 4 ஸ்டெப் தான் மேக்ஸிமம். ஆனால் இந்த ரீசன்ஸ் தான் மெயின். சரியா? என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம், வாட் எவர் இட் இஸ். ஸோ டிவைட் பை பண்ணால் 1 2 3 11. ஸோ மற்ற ரெண்டும் ரைட் ஆஸ் இட் இஸ். இல்லைனா இப்போ இங்கே இந்த சேஞ்சஸ் பண்ணலாம், 0 கொண்டு வரலாம். ஸோ 0 கொண்டு வரணும்னா ஸோ இந்த ரோ யூஸ் பண்ணுவோம். எப்படி நீங்கள் எழுதி தான் ஆகணும் ஸ்டெப். ஏன்னா 1 இருந்தால் தான் உங்களுக்கு கன்வீனியன்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது 3 0 ஆக்கணும்னா இல்லை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரோ என்ன பண்ணும்? R2 பண்ண போகிறோம். இம்ப்ளைஸ் R2 இங்கே +3 இருக்கு, அப்போ -3 வேணும். R1 ஏன் இந்த பொசிஷன் 1 ஆக்கணும்னா எல்லா இடத்துலையுமே இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே 1 இருக்கனால 3R1 +3னா -3R1 -3 இருந்தால் +3R1 அவ்வளோதான். இப்போ பண்ணுங்கள் 3 இங்கே அப்ளை பண்ணி படிக்கலாம். 3 - 3 0 ஆகும் இந்த பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ரைட் ஆஸ் இட் இஸ், செகண்ட் 0. ஹியர் 8 - 3 × 2 8 - 6. இதெல்லாம் ரஃப் ஒர்க்கில் பண்ணி தான் போடணும், இல்லைன்னா ராங் வரும். சரியா? ஸோ 5 - 3 × 3 5 - 9 it is -4. So next 27 - 3 × 11 that is 27 - 33 it is minus இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 அவ்வளோதான். 30 ரவுண்டாக பார்க்கணும். இப்போ ரவுண்டாக பார்த்தா ஈஸி. ஸோ 30னா இங்கே ஒரு 3 பேலன்ஸ், அங்கே ஒரு 3 இருக்குது எக்ஸ்ட்ரா. ஸோ 6. ஸோ நெக்ஸ்ட்டு -1 நெக்ஸ்ட் அப்படியே எழுதிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுங்க. அட் டைம் எல்லாமே பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த பொசிஷன் பண்ணணும். இதுக்கு வர லாஸ்ட் தான் இது. ஸோ இந்த பொசிஷன் என்ன பண்ண போகிறோம்? இந்த பொசிஷன் 0 ஆகணும். ஸோ R3 எப்பயுமே R2 R1 தான் பண்ணணும். R3 R1 தான் பண்ணணும். இது ரூல். அந்த பொசிஷன் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு R1 தான். ஸோ இங்கே என்ன வரணும்? R2 அது என்ன ரோவோ அதை எடுத்துக்கணும், 1ஓட பண்ணணும். இது என்ன ரோவோ அதை எடுத்துக்கணும், 1ஓட பண்ணணும். இந்த பொசிஷன் இருக்க மாட்டோம். இது என்ன ரோவோ எடுத்துக்கணும், 2ஓட பண்ணணும். இந்த இடத்துக்கு மட்டும் 2, ஏன்னா 1 போனால் திரும்ப எல்லா ஜீரோஸும் நம்பர் ஆகிடும். ஸோ இதுதான் ரூல்ஸ். இது மட்டும் ஞாபகம் இருந்தாலும் எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். This position R2 means R2 R1, R3 means R3 R1, R3 இந்த பொசிஷனுக்கு R3 R2 இன்வால்மெண்ட் அது 2 3லாம் நீங்கள் அப்புறம் போட்டுக்குங்க. எதாவது இன்வால்வ் ஆகணும்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோட நோ சேஞ்சஸ், செகண்ட் ரோ நோ சேஞ்சஸ், தேர்டுக்கு இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் ஆட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ R3 implies R3 + R1. சரியா? இந்த பொசிஷனுக்கு இந்த ரெண்டுக்குமே 1 தான் இன்வால்வ் ஆகும். அது 1 எந்த ரோவோ அது 1 அவ்வளவுதான். ஸோ ஆட் பண்ணுங்க 0 here 3 yes here 5 here 22. கரெக்டா நான் போட்டுருக்கிறது 22 னா ஆட்னு சொல்லிருக்கேன்ல, அவ டக்குன்னு சொல்லணும் 13. ஸோ ஆட் அவ்வளவுதான். சரியா? 3 5 and then 11 + 2 13. ஸோ இந்த பொசிஷன் இப்போ ஓகே. இந்த பொசிஷன் நெக்ஸ்ட் அவர் எய்ம். ஹியர் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ சேம் நம்பர் ஆப்போசிட் சைன் வரணும். 2 3ம் 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அப்போ என்ன பண்ணால் இங்கே 2ஆல் பண்ணணும், அங்கே 3ஆல் பண்ணணும், 6 ஆகும். சைன் மாற்றிக்கணும் அவ்வளோதான். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எலமெண்ட் சேஞ்ச். ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் இல்லை. செகண்ட் ரோ நோ சேஞ்சஸ். தேர்ட் ரோ பண்ண போகிறோம்னா செகண்ட் ரோ சேஞ்சஸ் இல்லை எழுதலாமா? ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு கூட மூவ் பண்ணலாம், இல்லை அட் அ டைம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நான் செகண்ட் ரோ பண்ணிக்கிறேன் மிஸ். இன்ட்டு 3 பண்ணி வச்சுக்கணும். இதை இன்ட்டு 2 இல்லைனா இன்னும் சிம்பிள், இதை டிவைடட் பை 2 பண்ணிட்டா கூட ஈஸி ஆகிடும், 1 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் 2 இடத்துல பண்ணுறதுக்கு. புரியுதுலையா? அந்த மாதிரி பார்த்துக்கணும் உங்கள் சம்முக்கு. இப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஈஸியாக இருக்கிறதுனால 2 4 6ன்னு இருக்கனால I am doing R2 implies R2 by 2. 2 பண்ணனா 0 1 -2 -3. இப்போ இங்க எதுவும் பண்ணல. 3 5 13. இப்போ அடுத்து நம்ம எய்ம். இப்போ இங்க 3 ஆகும். இத அட் டைம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் கவர் தி போல. ஓகே. இப்போ R3 பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? R3 implies R3 minus 3R1. R2 R1க்கு போவே கூடாது. இந்த பொசிஷனுக்கு 2 தான்.
ஞாபகம் வச்சுக்கணும் அது எந்த பொசிஷனில் இருக்குது செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்போ 2 தான் யூஸ் பண்ணும் இது எந்த பொசிஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது 1 யூஸ் பண்ணும் இது எந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் இது எந்த பொசிஷன் 2 2னா 2 தான் யூஸ் பண்ணும் 2னா இது முன்னாடி உள்ள தான் அப்போ 3 இருக்குது இங்கே -3 நீங்கள் போட்டிருப்பீங்க கரெக்டாக இப்போ அதை அப்ளை பண்ணலாம் 1 2 3 11 0 1 -2 -3 here you are applying 0 -0 that is 0 yes here 3 -3 0 here 5 -3 into -2 correcta 5 -3 into -2 it is 5 plus 6 11 next 13 minus 3 into -3 so 13 plus 9 13 plus 9 22 7 கொடுத்துருங்க 20 ஆகும் 22 ஓகே இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சா 0 எக்லன் ஃபார்ம் இத பென்சில்ல காட்டணும் the last equivalent matrix is in the row echelon row echelon form row echelon form இதுவே நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறதா இருந்தா therefore the number of non zero rows னு முடிப்போம் இத இப்போ நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கல solve xyz வேணும் again you are changing the equations format so the equations are matrix equations are இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனை மாத்தணும் x y z சேர்த்து எழுதணும் x plus y 2y plus 3z equal to 11 first ஒரு equation அடுத்த equation 0 விட்டுருங்க 0x 0 ங்கறது எழுத கூடாது y ங்கிறது 1y minus 2z equal to minus 3 next equation 11z equals 22 so 1 2 3 இந்த 3 equationsல இது பேரு back substitution அத கீழ இருந்து போணும் backல இருந்து போறோம்னா so backல z மட்டும் இருக்கா அத தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் 2 z is 2 over now so இது கால்குலேட் பண்ணோம்னா இப்ப 2 க்கு போகும் சரியா 2 க்கு இத அப்ளை பண்ணனும் y minus 2 into 2 புரியணும்னா 2 implies போடுறேன் y minus 2 into 2 equals minus 3 your y minus 4 is minus 3 y is minus 3 plus 4 y is 1 plus 1 so இப்போ y is கடிச்சிச்சா ஃபர்ஸ்ட்ல போணும் அது ரெண்டையும் first equation is x value x தெரியாது y value 1 z value 2 equals 11 here x plus 2 plus 6 equals 11 it is x plus 8 equals 11 x equals 11 minus 8 x equals 3 x y z மூணுமே நோட் வச்சா so solve na find the values of the alphabets அதாவது unknowns எப்படின்னு சொல்லலாம் variables எப்படின்னு சொல்லலாம் that is x y z therefore x y z எடுத்துறோம் x is 3 y is 1 z is 2 clear so அப்ப actually echelon form இல்லாம எந்த சம்மே மூவ் ஆகாது from here போன எக்ஸர்சைஸ்ல இருந்தே அடுத்த எக்ஸர்சைஸும் அதேதான் அடுத்த எக்ஸர்சைஸும் the row reduction echelon form எல்லாம் ஒண்ணுதான் row reduction சொல்லுவாங்க otherwise row echelon னு சொல்லுவாங்க so our name mention பண்ணி row reduct பண்றனால row reduction னு சொல்லுவாங்க so method மாத்திக்கிட்டா முடிக்க கூடாது இது இல்லாம ஃபர்தரா இதுக்கு அப்புறம் எதுமே எக்ஸர்சைஸே மூவ் ஆகாது எல்லா 5 மார்க்ஸும் இத அதாவது பேஸ் பண்ணி தான் இருக்கு so இது வரைக்கும் நமக்கு யூசுவலா தெரியும் இல்லையா இதுக்கு அப்புறமேட்டு இது சின்ன வர்க் தான் ஒண்ணும் இல்ல அப்படியே ஈக்குவேஷனை எடுத்து ஜஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து போவோம் ஃபர்ஸ்ட்ல z கிடைக்கும் அப்ளை பண்ணா y கிடைக்கும் செகண்ட்ல ரெண்டையும் 1 ல அப்ளை பண்ணா x கிடைக்கும் x y z எழுதணும் தட்ஸ் ஆல் ஓகே clear next we are going to see exercise 1.5 la second sum what is given if ax square plus bx plus c is divided by x plus 3 x minus 5 and x minus 1 the
Remainders are 21, 61 and 9 respectively. Find A, B, C using Gaussian elimination method. காசியன் எலிமினேஷன் மெத்தட் சால்வ்னு சொல்லாமல் ஃபைண்ட் ஏபிசி எல்லாம் ஒன்று தான். ஈக்குவேஷன் ஏபிசியில் வரும். ஏபிசியோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் தே ஆர் நாட் கிவன் டேரக்ட்லி த ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வி நோ தட் த ரிமைண்டர் தியரம்லாம் பார்த்துருப்போம் இல்லை சார். ஸோ ரிமைண்டர் தியரம்லாம் பார்த்துருப்போம். ஆல்ரெடி 9th இருக்குது ரிமைண்டர் தியரம். ஸோ ரிமைண்டர்னு சொன்னாங்கன்னா அந்த டிவைசர், அந்த டிவைடட் இருக்குல்ல டிவைசர், அதோட சைன் மாற்றி எழுதி ஈக்குவல் டு அந்த நம்பரை என்ன கொடுக்குறாங்களோ அந்த ரிமைண்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே x+3 டிவைடட் இல்லையா, அப்போ 21. அப்போ p of -3 is 21 எழுதணும். ஸோ ஃப்ரேம் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாலினாமியலுக்கு நேம் கொடுத்துக்கோங்க p of x. வாட் இஸ் யுவர் பாலினாமியல்? அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பேர் p of x எடுக்கணும். வாட் இஸ் a ப்ளஸ் px plus c. இதுதான் உங்களோட p of x. இந்த p of xல டிவைடட் இது இந்த பாலினாமியல் p of x is divided by x plus 3னா இந்த ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் 21. ஸோ டிவைசர் எப்பயுமே ஆப்போசிட் சைனாக எழுதணும். ஸோ அப்போ p of ரிமைண்டர் 3 ரிமைண்டர் ப்ளஸ் 3 ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ -3 எழுதணும். எவ்வளோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 21. ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ செகண்ட் x -5. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? p of -5னா +5. அதுக்கு என்ன ரிமைண்டர் சொல்லியிருக்காங்க? 61. அது செகண்ட் ஒன். தேர்ட் இன்னொன்று ஒரு டிவைசர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் x -1 p of +1. ஆப்போசிட் சைனாக எழுதணும். என்ன ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க? 9. அவ்வளோதான். இந்த 3 ஈக்குவேஷன் உங்கள்கிட்ட ஆக்சுவலாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, பிரச்சனையே -3 மட்டும் இந்த இடத்துல போட்டால் லெஃப்ட் ஃப்ரேம் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். p of -3 = 21. அப்ளை ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் x is -3 in your polynomial. ஸோ போடுங்க இங்கே a into -3 the whole square plus b into -3 plus c equals 21. இப்போ இதில் போட்டுட்டு as usual சிம்பிளை பண்ணும். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9a -3b plus c equals 21. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெடி. ஈக்குவேஷன் டேரெக்டாக இருக்காது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் வருது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும்ல. அடுத்த சம், இந்த சம் அதே மாதிரி இது மாதிரி ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர்ஸ்னு சொன்னாங்கன்னா என்ன டிவைஸரோ அதுக்கு ஆப்போசிட் போட்டு அந்த ரிமைண்டரை சூஸ் பண்ணிடணும். செகண்ட் அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் p of +5 is 61. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? +5 அப்ளை பண்ணும். ஸோ a into 25 நான் டேரெக்டாக போடுறேன் சரியா. b into 5 plus c நீங்கள் ஒரு ஸ்டெப் போட்டுப்போம். ஸோ இதை எழுதுறப்ப 25a plus 5b plus c equal to 61. செகண்ட் ஈக்குவேஷன் ஓவர். தேர்ட் ஈக்குவேஷனுக்கு p of 1 is 9. எஸ். இப்போ 1 போடணும் இங்கே. அவ்வளோதான். 1னா எந்த சேஞ்சஸும் இல்லை. a plus b plus c வந்துடும். நான் டேரெக்டாக எழுதுறேன் 1ங்கிறனால. b plus c equal to 9. திஸ் இஸ் யுவர் தேர்ட் ஈக்குவேஷன். ஆஸ் யூஸ்வல் இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஆர்குமெண்டட், அதுக்கப்புறம் எக்லன் ஃபார்மில் முடியும். அதை அப்ளை பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுத போகிறோம். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் ax is equal to ax equal to b. equal to b. So ax equals b na, first of all what is the coefficients of this? These are all 9 -3 -3 1 1. அடுத்ததுக்கு 25 25 5 1 25 5 1. அடுத்ததுக்கு 1 1 1. This is your coefficient matrix. 3 variables involving a b c. Next b on the right side, that is 21 61 9. So this is your a, this is your x, this is your b. So as usual augmented எழுத போறோம். Augmented a comma b is 9 combine பண்ணி எழுதணும். 9 -3 1 21 25 5 1 61 1 1 1 9. இப்போ as usual first placeல 1 வேணும். அதான் first step. தேர்ட் ரோல இருக்கு, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்சேஞ்சிங் 1 and என்ன பண்ணுறோம்? 1 இது பேர் இன்டர்சேஞ்ச் டபுள் ஆரோ போட்டா 1 and 3 1 and 3 இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 1 1 1 9. செகண்ட் ரோ ரைட் as it is. 25 5 1 61 தேர்ட் ரோ 9 ஃபர்ஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோ ஆகும். இப்போ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட எய்ம் இந்த பொசிஷன் 0 ஆக்கணும், இது 0 ஆக்கணும், இது ரெண்டையும் இன்வால்வ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 25 இருக்கனால R3 your R2 implies R3 miss R2 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் R3 அப்புறம் இது மூணு பிளேஸ் கரெக்டாக ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் மாற்றிங்கன்னா அந்த ஜீரோஸ்லாம் ஒன் ஆகிட்டே இருக்கும், நம்பர் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது. R2 implies R2 minus 25 R1. ஓகே. இப்போ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோ ரைட் as it is,
செகண்ட் ரோ பண்ணுறப்ப 25 மைனஸ் 25 0. 0 இங்கே 5 minus 25 into 1, that is minus 20. அடுத்து 1 minus 25 minus 24. 61 minus 25 into 9. 25 into 9 எவ்வளோ? 10 பார்த்தா 250. 250ல ஒரு 25 சப்ராக்ட் பண்ணணும். 225. அப்போ மைனஸ் சப்ராக்ட் பண்ணா 5 minus 1 4. 22 minus 6. 2 22 minus 6. 2 சப்ராக்ட் பண்ணிருங்க. 20ல 4 சப்ராக்ட் பண்ணா 20ல 4 சப்ராக்ட் பண்ணா 164 கரெக்டா? இது ரெண்டே ஆட் பண்ணி பாருங்க தெரிஞ்சிடும். 1 கொடுத்துருங்க. 165 1225. சரியா? சப்போஸ் டவுட் இருந்தால் செக்கிங் வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்த ரோ பண்ண போகிறோம். அடுத்த ரோக்கு இந்த இடம் 0 ஆக்கணும்னா இதுவும் ஃபர்ஸ்ட் ரோ 9ல் பண்ணணும். ஸோ இங்கே பண்ணுறேன்னா R3 implies R3 minus 9 R1. ஸோ 0. ஸோ minus 3 minus 9 minus 12. இங்கே 1 minus 9 minus 8. Here 21 minus 9 9s are 81. So minus 1 subtract பண்ணிடுங்க. 60 80ல 20 போச்சுன்னா 60. 60 1 1 போய்டும். 80ல 20 60. ஸோ இப்போ இந்த பொசிஷன் பண்ணணும். இந்த பொசிஷன் பண்ணோம்னா இதுவும் நம்பர் பெருசாக இருக்குது, இது நம்பராக பெருசாக இருக்குது. ஸோ போனது பண்ணோம்ல ஞாபகம் இருக்கா? டிவைட் பண்ணோம்னா சின்னதாகிடும். ஸோ இந்த ரோ எல்லாமே ஒரே நம்பரில் ஏதாவது டிவைட் ஆகுதா செக் பண்ணிக்கணும். ஸோ இது 20, இது 24, 6ல் 5ல் 4 ஆகுமான்னு பாருங்கள். 4 ஆகும். இது 4 ஆகுமான்னு செக் பண்ணுங்கள். 4 ஆகும். 4ல் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ இந்த ரோவும் அதே மாதிரி தான் 4ல் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4ல் இது 4ல் 64ல் ஆகுமா? ஆகும். 1 4s are 4 25 டைம்ஸ் ஆகும். ஸோ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்தோன்னா விஷுவலாக ஈஸியாக இருக்கும். ஸோ நான் டிவைட் பண்ணி போட போகிறேன். ஸோ இங்கே பண்ணுறோன்னா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கிறதுக்கு. R2 implies R2 divided by 4. 4 பாசிபிளா? சரி 4 பண்ணால் மைனஸ் 5 இல்லாட்டி மைனஸ் 4 கூட பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஆகிடும். எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குல்ல? ஸோ ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 4s are 16 1 4s are எஸ். அடுத்தது அதே மாதிரி R3க்கு பண்ணலாம். R3 டிவைடட் பை இங்கேயும் மைனஸே பண்ணலாம், 4 பண்ணலாம். நம்பர் பெருசாக இருந்தால் டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ பண்ணால் 0 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 டைம் பேலன்ஸ் 2 வரும். 25 டைம்ஸ் 15. ஸோ மைனஸ் இருந்தால் டிஸ்டர்பாக இருக்குமே ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். ஒரு ரோவில் மாற்றிட்டு ஒரு ரோவில் மாற்றாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இடம் பண்ணணும். இப்போ 15 வரணும். இஸ் இட் கரெக்ட்? அதை 3ஆல் இந்த 5ஆல் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணும். வேறு எதாவது டிவைட் ஆகாமல் பாருங்கள். ஆனால் பண்ணலாம். ஆகாது ஆனால் சரியா? அப்போ என்ன பண்ணணும்? ஸோ R2 into 3 into 3 பண்ணால் 3 இங்கே ஒரு 3 ஓகேயா? ஸோ இதை R3 implies R3 into 4 5 பண்ணிட்டீங்கன்னா ஒன்றா பண்ணாமல் பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும். ஒன்றா அட் டைம் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 5ல் பண்ணுங்கள். 15 10 15 into 5. இப்போ ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் போதும். இது ரெண்டு R3 தான் பண்ண போகிறோம். R3 implies R3 minus R2. எப்பயுமே R3யோட செகண்ட் பொசிஷனுக்கு 2 தான் யூஸ் பண்ணும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். 1 1 1 9 0 15 18 123. இப்போ 0 ஆகும். 0 here also 0. 10 minus 18 minus 8 75 minus 123. ஸோ 100க்கு ஒரு 25 வருமா? அதுக்கு ஒரு 23. இவ்வளோ 25 plus 23 48. மைனஸ் வரும்ல? மைனஸ் விட்டுறக்கூடாது. கிரேட்டஸ்ட் நம்பர் சைன். இப்போ இதை அப்ளை பண்ணோன்னா இந்த ஜீரோஸ் வந்துருச்சு. எக்லன் ஃபார்ம். The last equivalent matrix is in the
எழுதிருங்க சென்டென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸா எக்ஸா நம்ம சம்ல என்ன கொஸ்டின்ல இருக்குதோ ஏபிசி அதுதான் எழுதணும். ஸோ ஏ ப்ளஸ் b plus c equal to 9. a plus b plus c c equals 9 first equation. Second 15b plus plus 18c equals 123 number 2. Number 3 minus 8c equals minus 48 number 3. So 3 ல இருந்து போவோம் எப்பவுமே கட் ஆயிடும். c is 48 by 8 எவ்வளோ 6 ஆ. So next இதை அப்ளை பண்ணோம் செகண்ட் 2 implies 2 என்ன இருக்கு 15b b தெரியாது plus 18 into 6 equal to 123. 15 into b plus 10 into 6 60 8 into 6 48 60 plus 48 60 plus 48 108 ah okay. In this side No. here okay. Your 15b is 123 minus 108 how much 23 ல 8 பண்ணோம் அவ்வளவுதான் 3 பண்ணிடுங்க 20 ல 5 பண்ணுங்க 15 அவ்வளவுதான். So b is 1. So next first ல போடணும். First a plus b plus c is 9. So a value is தெரியாது. b value is 1. c value is 6. So a plus 7 is 9. a is 9 minus 7. a is 2. என்ன question final? அதாவது எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்றதுக்கா no abc மட்டும் தான் கேட்குறாங்க. Therefore a is 2, b is 1, c is 6. Very clear? Okay. Exercise 1.5 la next sum, third sum. Read anyone? Amount of 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8%, 9% per annum respectively. The total annual income is 4,800. Income from the third bond is 600. More than that from second bond. Determine the price of each bond using Gauss elimination. Determine the price of each bond. Na, you have to consider the amount of the invested in the percentage of the each bond. So each bond na வேற percentage actually. First bond 6%, second 8%, third வந்து 9%. அப்ப consider பண்ணும். Let x வந்து let rupees x be the amount invested என்னது in the bond at rate 6%. So consider பண்ணிக்கணும் first. Okay, question number 3. So 3 bond இருக்கு இல்லையா? Let rupees x be the அது மட்டும் எழுதிக்கோங்க நான் சொல்றது. Let rupees x be the amount invested in bonds at the rate of 6% per annum. அதே மாதிரி அடுத்தது rupees y கமா போட்டு rupees y be the amount invested in bonds at the rate 8% per annum. And rupees z be the amount invested in bond at the rate of 9% per annum. So xyz 3 எடுத்துருக்கோம் 3% எடுத்துருக்கோம். So 65,000 invested in 3 bonds சொல்லியிருக்காங்க. இப்போ 3 பாண்டுக்கும் சேர்த்து 65,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தென் டோட்டல் ஆனுவல் இன்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பாண்டுக்கும் சேர்த்துனா அப்போ x + y + z is 65,000 கரெக்டா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸோ x + y + z equals 65,000. Is it correct? Yes, miss. First equation. Next equation, what is given? Next equation
டோட்டல் ஆனுவல் இன்கம். டோட்டல் ஆனுவல் இன்கம் தான் சொல்கிறாங்க, இங்கே இன்வெஸ்டட் இப்போ பற்றி சொல்ல. இன்கம் எப்படி வந்திருக்கு? ஆக்சுவலாக எக்ஸுங்கிறத அந்த அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிடணும். எனக்கு 3 பாண்டுக்கும் சேர்த்து 65 பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு பாண்டுக்கும் எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட் தான் கேட்குறாங்க. நான் ஒரு பாண்டுக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேங்கிறது தெரியாது, இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். பட் டோட்டலாக 65 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 பாண்ட் இருக்குது, 3க்கு பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்போது அடுத்த ஈக்குவேஷன் எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு பாண்டோட அமௌண்ட், அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 6%. 6%னா 6/100. ஸோ 6/100 எக்ஸ் ஓகே ப்ளஸ் டோட்டல் இன்கம்னா 3 சேர்த்து எவ்வளோ வருது? எவ்வளோ இன்கம்? 65. இல்லை 65 கிடையாது. அடுத்த டோட்டல் ஆனுவல் இன்கம் இஸ் 4800 டோட்டலாக. இது இன்கம்னு சொன்னாங்கன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டு 6% இன்ட்ரெஸ்ட். செகண்டுக்கு எவ்வளோ? 8%. 8/100 ஒய் ப்ளஸ் தேர்டுக்கு 9%. 9/100. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன், நாட் இன் த ப்ராப்பர் ஃபார்மேட். அப்போ என்ன பண்ணோம், இது 100 எல்சிஎம் எடுத்து அது சேர்த்துடணும். ஸோ என்ன பண்ணும், 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல்ஸ் 4800 ஒரு 00. ஸோ இது எல்லாமே ஒரே நம்பரில் ஏதாவது டிவைட் ஆகும்னா டிவைட் பண்ணலாம், பட் பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, 100 எல்சிஎம் எடுத்து அந்த சைட் கொண்டு போயிருக்கேன், அவ்வளோதான். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் இன்னும் ஒன் மோர் இருக்குது. The third bond என்னது? Z. அதாவது 9z/100 third bond is 800 more than 600 more than 600 சரி 600 more than plus எந்த bond? second bondனா 8y/100. இது ஈக்குவேஷனாக எழுதணும்னா இது இந்த சைடு கொண்டு வந்து கரெக்ட் ஃபார்மேட்டில் எழுதணும். தட் இஸ் -8y/100 plus 9z/100 equals 600. So here also take LCM. இந்த 2 0 இங்கே வந்து ஆல்ரெடி 2 0 இப்போ 2 0. இது உங்கள் தேர்ட் ஈக்குவேஷன். பட் எக்ஸ் அக்கர் ஆகல, அது 0ங்கிற மீனிங். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் 3 ஈக்குவேஷன் இருக்குது, த சேம் வே. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். வாட் இஸ் யுவர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்? Ax is equal to b. Yes, matrix form is Ax equals b. Okay, so A is first one 1 1 1 1 1, second one 6 8 9 6 8 9, third one -8 0 -8 9. கேர்ஃபுல்லா போணும், எது அக்கர் ஆகலையோ அது 0ன்னு அர்த்தம். -8 9 into x y z. Here 6500 sorry 000 65,000 48 okay 60,000 okay. இதுதான் ax b. So next நம்ம பண்ண வேண்டியது augmented, that is a comma b. a comma b is அப்படியே சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான். 1 1 1 65,000. Next 6 8 9 4 8 4,80,000. So next 0 -8 9 yes. Okay, next our aim is first place the 1 இருக்கணும் இருக்கா. So first அந்த ஸ்டெப் இல்ல. So second row க்கு அப்ப போயிடும். second row 0 ஆகணும். second row ல first 1 0 ஆகணும்னா what is the step of here? R2 implies R2 minus a plus 6 minus 6 R1. So 1 first row write as it is 1 1 1 65,000. Second row 0 6 minus this is 0 8 minus 6 2 9 minus 6 3 here 4,80,000 minus 6 into 65 6 into 65 390 30 0 000 அப்புறம் 0 9 3 சப்ராக்ட் பண்ணா 90,000 okay.
ஸோ நெக்ஸ்ட் இந்த ரஃப் ஒர்க்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கணும். தேர்ட் பொசிஷன் அதுவே 0 இருக்குது. ஜீரோ இருக்கு. ஸோ அதனால ஒரு ஸ்டெப் எழுத வேண்டாம் இங்கே. நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து மூவ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த பொசிஷன் 0 ஆக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே 4 ஆல் பண்ணால் போதும். 4 ஆல் பண்ணி ஆட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 4 ஆல் பண்ணணும். This is your R3 implies R3 இங்கே மைனஸா, ஸோ ப்ளஸ் 4 R2 அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ரைட் as it is 65,000 அப்படியே. செகண்ட் ரோ ரைட் as it is 90,000. yes. தேர்ட் ரோ பண்ணுறப்ப மட்டும் 0 minus 0 is 0 minus 8 plus 8 0. Here 9 plus 4 into 3. So 12 plus 9 12 plus 9 correct ah? So 60,000 plus 4 into 9 எவ்வளோ? 9 into 4 மட்டும் பண்ணிக்கோங்க. 36 40 வா? புரியுதா? So R3 60,000 இது வந்து 4 into 9 மட்டும் பண்ணிருக்கேன். 36 4 0 4 போட்டுருக்கேன். ஸோ இது 3,60,000 இது வெறும் 60 ஆட் பண்ணா 4 lakh. ஆக்சுவலாக 60 பண்ணால் 120 வந்துடும். 3 plus 120 4,20,000 கரெக்டா? ஏன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ உங்கள் கன்வீனியன்ட் பண்ணிக்கலாம். நேராக போட்டு அதெல்லாம் உங்கள் இஷ்டம், உங்கள் கன்வீனியன்ட். ஸோ இங்கே பண்ணியாச்சு. ஸோ எக்லன் ஃபார்ம் வந்துருச்சு. த லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இஸ் இந்த ஸ்டோரி எழுதிட்டு என்ன பண்ணும்? த லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இஸ் இந்த எக்லன் ஃபார்ம் இல்லை ரோ எக்லன் ஃபார்ம் வாட் எவர் இட் இஸ் எழுதிட்டு தேர்ஃபோர் இப்போ ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y plus z is 65,000. okay. Second one 2y plus 3z okay. 21. So first equation, second equation already 1 2 3 கொடுத்துருக்கோமா? அப்போ 4 5. So sixth one 21 z is 420,000 okay. 4,20,000. இப்போ நமக்கு இந்த z வேணும். So 42 by 21 2 times வரும். Is it correct? by 21 னா ஆன்சர் பண்ணா 42 னா 2 times அப்புறம் 40 அப்படியே வந்துரும். So z is 20,000 very good. So z கிடைச்சிருச்சு. next our aim is y. So இது அப்ளை பண்ணும் இதுல 5 ல. So 5 implies 2y plus 3 2y plus 3z 3 into 20,000 equals 90,000 பண்ணா 2y plus 6 60,000 yes equals 90,000. So 2y equals 90 minus 60 2y equal to 30 yes 30,000. Y is 15,000 okay. So next ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட்ல போடணும். தேர்ட்ல போட்டா ஃபர்ஸ்ட்ல போடணும். அதான் fourth நமக்கு fourth equation implies x plus y plus z is 65,000. x தெரியாது, y 15,000, z is 20,000 okay. 20,000 equals 65,000. So x plus 35 35,000 equals 65,000. That is x equals 65 minus 35. That is 30,000. X is 30,000. So the rupees nadavano. Therefore, the amount invested, the amount invested at the inner rate. The amount invested in bonds at the rate of 6% is yeah, the amount invested in bonds at the rate of 6% is rates of 6%, 8% and 9% are அப்படியே மொழி சேர்த்துட்டேன் ஒரே சென்டென்ஸ் தனித்தனியாக அதை நான் சொல்ல என்ன நான் ருபீஸ் போட்டு போடணும் அவ்வளோதான். rupees 30,000 ஃபர்ஸ்ட்டுக்கு 30,000 15,000 rupees 15 yes miss 15,000 and rupees 20,000
respectively. Full spelling எழுதிக்கலாம். Okay? Clear? That's all. This is very important. Bye bye students.